பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2025 பௌர்ணமி நாள். கிறிஸ்துவன் யார்? இயேசுவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்துவன். அவர் சொன்னபடியே நடந்து அதன்படி வாழுகிறவன் கிறிஸ்துவன். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். ஒரு நாள் ஒரு அரசர் ஒரு அறிக்கையை செய்கிறார். இன்றைக்கு ஊர் மக்கள் எல்லாரும் அரண்மனைக்குள்ளாக வரலாம், வந்து நீங்கள் விரும்புகிற எந்த பொருளாகட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று ஒரு அறிக்கையை விடுகிறார். எல்லோரும் வருகிறார்கள். ரத்தினங்கள், நகைகள், பொருட்கள் என்று அந்த மாளிகைக்குள்ளாக இருக்கிறதை அவர்கள் கண்களுக்கு எதெல்லாம் புலப்படுகிறதோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறுமி அந்த இடத்துல நின்று அந்த அரசனை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அரசர் அந்த சிறுமி இடத்துல கேட்கிறார், உனக்கு ஒன்றும் தேவையில்லையா? ஒன்றும் தேவையில்லை அரசரே. உனக்கு கஷ்டங்கள் ஏதும் கிடையாதா? உண்டு, நானும் வறுமையில் தான் இருக்கிறேன். எனக்கும் என்னென்னவோ தேவைகள் இருக்கிறது. பின்ன ஏன் எல்லாத்தையும் எடுக்க மாட்டேங்கிற? பேசாம நின்று பார்த்து கொண்டிருக்கிறாயே. அந்த சிறுமி சொல்லுகிறார், எனக்கு நீர் வேண்டும் அரசரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அரசர் வியந்து போகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இதுதான் இயேசு சுவாமியும் நம்மிடத்திலே விரும்பக்கூடிய காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஈர்ப்புகளோ நம்மளை அவரிடத்திலிருந்து திசை திருப்ப கூடாது. ஹல்லேலூயா. அந்த சிறுமியைப் போல இயேசு சுவாமிக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து அவர் நம்முடைய கஷ்டங்களிலும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு ஜீவிப்பதுதான் உண்மையான கிறிஸ்துவம். தன்னை தானே வெறுத்தல் என்றால் தன் விருப்பத்தை சாகடித்தல். கர்த்தருக்கு தன் வாழ்க்கையிலே முதன்மையான இடத்தை கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு ஜீவிப்பவன்தான் உண்மையான கிறிஸ்துவன். கர்த்தர் அனுமதித்த சிலுவைகளை புலம்பாமல் சிலுவைகளை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவோம். ஆமென்.